நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்கலாம். தங்கமணி, தற்போதைய மழை நிலவரம். வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் தற்போது சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சாலை முழுவதுமே வெள்ளக்காடாக மழைநீர் தேங்கி இருக்கின்றது. நாமக்கல் மாவட்டத்தினை பொறுத்தவரை காலை முதலில் இருந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையம், ஆலங்கூர் பிரிவு, சின்னார்பாளையம், தெற்குப்பாளையம், ஆதீஸ்வரன் கோவில், நெடியார்த்தம்பாளையம் போன்ற பல்வேறு பகுதிகளில் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலை நேரத்தில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை என்பது பெய்தது. கனமழை பெய்து ஓய்வடைந்த நிலையில் தற்போது அந்த மழைநீர்கள் முழுவதுமே ஓடக்காடு, மாம்பழம் ரோடு, அக்கரகரம் பேருந்து நிறுத்தம் போன்ற பல்வேறு சாலைகளில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் அந்த மழைநீர் என்பது வெள்ள காடாக தற்போது சாலை முழுவதும் ஓடி வருகிறது. இதனால் சாலை முழுவதும் சேதமடைந்து ஆங்காங்கே குழிகளும் ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு செல்லும் வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி கீழே விழும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து சாலையில் சீரமைத்தால், அதே சமயத்தில் வாய்க்கால் மற்றும் சாக்கடை கால்வாய்களை பராமரிப்பு செய்தால் மட்டுமே இந்த மழைநீர் சீராக செல்லும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.